குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக வீடமைப்பு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மொத்தம் 31,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருப்பதாக வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 6 அமைச்சர்கள் இணைந்து முன்னெடுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்கு வைத்து நேரடி உதவி திட்டத்தின் கீழ் 25,000 வீடுகள் கட்டப்பட இருக்கிறது. வீடமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் 10,000 குடும்பங்களுக்கு உதவுவதற்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதில் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது நிதியுதவியாக. அதே நேரம் இந்த குறித்த திட்டத்தினுடைய முதற்கட்டம் கடந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தலைமையில். 2ஆம் கட்டம் காலியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிரதமர் தலைமையில். இப்போது அடுத்த கட்டமான செயற்பாடுகள் நாளை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த செயற்திட்டத்தின் மூலமாக 13 மாவட்டங்களில் 1,500 குடும்பங்களுக்கு 1.5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதியுதவி வழங்கப்பட இருக்கிறது. முதற்கட்ட கொடுப்பனவுகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் 10,000 குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் இலக்கு 2026 அதாவது இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் பூர்த்தி செய்யப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். எனவே சொந்த வீட்டு கனவோடு இருக்கின்றவர்களுக்கு இந்த செய்தி மிக மிக முக்கியமானது. எனவே சொந்த வீட்டுக்காக காத்திருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்து விடுங்க.